சின்ன மருமகள்ல அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். கண்டிப்பா சேது தாமரை கல்யாணம் நிக்க போகுது. அதுக்கு ஆரம்ப அறிகுறியா இருக்கிறதே ஈஸ்வரி தான். இங்க பார்த்தா ஈஸ்வரியும் சித்ராவும், மா இந்த கல்யாணம் நடக்கவே கூடாதுமா, இந்த கல்யாணம் நடந்தா நமக்கு என்ன லாபம் இருக்க போகுது, எப்படியாவது இந்த தமிழையும் தமிழோடைய அப்பனையும் எப்படியாவது நல்லா ஏத்தி விடணுமா, நம்ம ஏத்தி விடுறதுல ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த கல்யாணத்துக்கு நிறுத்துறதுக்கு என்னென்ன வழி இருக்கோ எல்லா வழியும் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரியும் சித்ராவும் பேசிக்கிட்டு இருக்க பார்த்துட்டு போஸ், ஏய் அக்கா என்ன பேசிக்கிட்டு இருக்க, சேது தாமரை கல்யாணம் நடந்தாதான் அந்த தமிழ்ச்செல்வியை என்னால பழி வாங்க முடியும், இங்க இருந்த என்னைய அந்த அவுட் ஹவுஸ்க்கு அனுப்புனதே அவதானே அப்படின்னு சொல்லிட்டு போஸ் சொல்லவும், அப்பதான் ஈஸ்வரி, அட கூறுகட்டவனே, நீ அவுட் ஹவுஸ்ல இருக்க அது சரி, ஆனா இந்த வீட்டுல இருக்கிற மொத்த சொத்து உன் பேர்ல வரணுமா வரக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி கேட்டுக்கிட்டு இருக்கு. என்னம்மா சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு போஸ் கேட்கவும், இப்ப சாவித்திரி நமக்கு கூல கும்பிடு போட்டுக்கிட்டு இருக்கிறது எதுக்கு, சேது தாமரை கல்யாணம் நல்லபடியா நடக்கணுன்றதுக்காண்டி. சேது மட்டும் தாமரை கழுத்துல தாலி கட்டிட்டியான்னு வெயி, அப்புறம் அந்த வீட்டுல இருக்கிற மொத்த சொத்தையும் சாவித்திரி அமுக்க பாப்பா, நம்ம இந்த வீட்டுல செல்லா காசா மாறிடுவோம். அதனால சேது மட்டும் தாமரை கழுத்துல தாலி கட்டிடவே கூடாது. இந்த தமிழ் செல்வியாவது எப்படியாவது சமாளிச்சிடலாம், இவளுக்கு அந்த அளவுக்கு கிரிமினல் புத்தியும் கிடையாது, இந்த வீட்டுல இருக்கிற சொத்தை அமுக்கணும் ஆசையும் கிடையாது. ஆனா சாவித்திரி அப்படி கிடையாது. சாவித்திரி நல்ல பாம்பு மாதிரி, எந்த நேரத்துல எப்படி என்ன பண்ணுவானே தெரியாது. முடிஞ்ச அளவுக்கு சாவித்திரி நம்ம பக்கம் சாதகமா இருக்கிற மாதிரி தான் இருப்பா, ஆனா அவ எப்ப வேணாலும் நமக்கு எதிரா திரும்பினாலும் திரும்புவா. அதனாலதான் சொல்றேன் சேது தாமரை கல்யாணம் நடக்க கூடாதுன்னு அப்படின்னு சொன்னதும், சரிம்மா நீ சொல்றதும் கரெக்டு தான், எப்படிமா அந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்துறது அப்படின்னு சொல்லிட்டு போஸ் கேட்கவும், நமக்காட வழி இல்லை, நீ எப்படியும் நேர ஒயின் ஷாப்புக்கு போ, ஒயின் ஷாப்ல தான் இந்த தமிழோடைய அப்பன் செல்லப்பாண்டி இருப்பான், அவனை நல்லா முடிஞ்ச அளவுக்கு ஏத்தி விடு, அவன் எப்படியாவது இந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்த தான் பார்ப்பான். அவன் இங்கே வேணா வாக்கு கொடுத்துட்டு போயிருக்கலாம், இந்த கல்யாணத்துக்கு எனக்கும் எந்த சம்மந்தம் இல்லை, இதை நான் எதுவும் இடைஞ்சல் பண்ண மாட்டேன்னு, ஆனா அவன் மனசுக்குள்ள முழுசா இருக்கும் இந்த கல்யாணம் நடக்கக்கூடாதுன்னு. அதே மாதிரிதான் இந்த தமிழும். அதனால நீ செல்லப்பாண்டியை நல்லா ஏத்தி விடு, நானும் சித்ராவும் இந்த தமிழை நல்லா ஏத்தி விடுறோம், ரெண்டு பேரும் சேர்ந்து எப்படியாவது இந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்திடுவாங்க, அது நமக்கு போதும், நம்ம எதுவுமே பண்ண வேணாம், அந்த கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு ஆளு நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க பார்த்தா ஈஸ்வரின்னு சொல்லிக்கிட்டு இருக்கு. அப்பதான் பார்த்தா சித்ரா, மா சொல்ல போனா சேதுக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லை, சேது எப்ப பார்த்தாலும் தாமரைய திட்டிக்கிட்டு தான் இருப்பான், தாமரை கிட்ட சிரிச்சு கூட பேசுனது கிடையாது, அப்படி இருக்கையில சேது எப்படிமா தாமரையை கெடுத்திருப்பான், சேதுவா வந்து தாமரை ரூமுக்கு போய் அவளை கெடுத்தான், இந்த தாமரையா தானே சேது ரூமுக்கு போனா, அப்ப இதுல இருந்தே தெரிய வேணாமாமா ஏதோ இதுல வில்லங்க இருக்குன்னு. இந்த தாமரை சேது கெடுக்காமையே சேது கெடுத்த மாதிரி கூட சொல்லிக்கிட்டு இருக்கலாம். நம்ம போய் பார்க்கையில என்ன அங்க இருந்துச்சு, தாமரை சேது பக்கத்துல படுத்து தூங்கிக்கிட்டு இருந்தா, எவளாவது தன்னுடைய கற்பை பறி கொடுத்ததுக்கு அப்புறமா இப்படி கெடுத்தவன் பக்கத்திலேயே படுத்து தூங்கிக்கிட்டு இருப்பாளா, என்னதான் அத்தைமையன் மாமமையன் முறையில இருந்தாலும் இப்படி எல்லாம் பண்ணுவாங்களாமா, அப்புறம் எதுக்கு எல்லாரும் வந்து பார்த்ததுக்கு அப்புறம் இந்த தாமரை அழுதுகிட்டு இருந்தாலாம், சேது கெடுத்த போதே இவ அழுது கத்தி கூப்பாடு போட்டிருக்க வேண்டாம், அத சத்தத்தை கேட்டுட்டு நம்ம எல்லாம் போய் ஏதாவது தடுத்திருக்க மாட்டோம். இதுல இருந்தே நல்லா தெரிஞ்சுக்க ஏதோ ஒரு வில்லங்க இருக்கு, அதனால நீ சாவித்திரி கிட்ட எப்படியாவது போட்டு வாங்க பாரு, இதுல உண்மை இருக்கா இல்லையான்னு அப்படின்னு சொல்லிட்டு சித்ராவும் ஈஸ்வரியும் பார்த்தா சேது தாமரை கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு பிளான் பண்றாங்க.